நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. தாவேக்கா ஒரு 10-15 தொகுதிகள்ல 500 வாக்குல 600 வாக்குல வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கு. அவங்க இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருந்தா அந்த தொகுதியிலும் ஜெயிச்சிருந்தா தனிப்பெரும்பான்மை வந்திருக்குங்க அவங்களுக்கு. அதுல ஒண்ணும் சந்தேகமே கிடையாதுங்க. இல்ல, எதிர்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் இன்னைக்கு நிறைய விஷயம் பேசுறாரு. மக்களுக்கு சொன்ன விஷயங்கள்லாம் செஞ்சீங்களா? தாய்மாமன் சீருன்னு சொன்னீங்க, 6 சிலிண்டர் சொன்னீங்க, இதெல்லாம் செய்ய முடியுமா? செஞ்சீங்களா? ஆனா எங்க தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கொரோனா டைம்லயே நிறைய விஷயங்கள் பண்ணாருன்ற மாதிரி எல்லாம் பேசியிருந்தாரு. 5 வருஷம் ஆட்சியில இருந்த பிறகும் இன்னைக்கும் திமுக நிறைவேற்றாத வாக்குறுதிகள் 100க்கு மேல இருக்குதுங்க. இவங்களுக்கெல்லாம் குதிரை பேரத்தை பத்தி பேசுறதுக்கும், புஷ்பா பட பாணியில சோஃபா வந்து இறங்கிச்சு லஞ்சம் லாவண்ய பத்தி எல்லாம் பேசுறதுக்கு தினகரனுக்கும் உதயநிதிக்கும் திமுக ஏதாவது யோகியதை இருக்குதாங்க?